வாருங்கள் தேவேந்திரா, தாங்கள் இங்கு வந்த காரணத்தை நான் அறியலாம்? லீலாவதி, உன் மனதை ஏற்படுத்திக் கொள். நான் சொல்வதை கேட்டு நீ அதற்கு விடாதே. தேவேந்திரா, தாங்கள் சொல்வது ஒன்றும் விளங்கவில்லை, விளக்கமாக சொல்லுங்கள். லீலாவதி, உன்னை நான் சிறையெடுக்க வந்துள்ளேன். என்ன, என்னை சிறையெடுக்க வந்திருக்கின்றீர்களா? சிறையெடுக்கும் அளவிற்கு நான் என்ன குற்றம் செய்தேன்? லீலாவதி, நீ ஒன்றும் தவறு செய்யவில்லை. ஆனால் உன் கணவன் இரண்டியன் தேவர்கள் செய்யும் கொடுமைகள் கொஞ்சமா நஞ்சமா அப்பப்பா நினைத்தாலே என் உள்ளமெல்லாம் கொதிக்கிறது. ஆகையா உன்னை சிறையெடுத்து சென்று உனக்கு பிறக்க போகும் குழந்தையை கொன்று ஒரு வம்சம் இல்லாமல் அழிக்கப் போகிறேன். லீலாவதி, என் நாதர் இங்கு இல்லாத நேரத்தில் என்னை சிறையெடுக்க வந்திருக்கின்றாய். இதுதான் தேவர்களின் நீதியா? இதுதான் தேவர்களின் தர்மமா? தாயே ஜெகதீஸ்வரி, இந்த நேரத்தில் நீ தானம்மா என்னை காத்து ரட்சிக்க வேண்டும். ஜெகதீஸ்வரி ஜெகம் தேவி, தேவேந்திரா, நிலவரை எங்கு அழைத்துக் கொண்டு செல்கின்றாய்? அரசரே, நான் செய்ய போகும் காரியம் உமக்கு தெரியாமல் இருக்காது. இருந்தாலும் என்னிடமே கேட்கிறீர்கள். சொல்கிறேன் அரசரே, இரண்டியன் தேவர்களுக்கு செய்யும் கொடுமைகள் சொல்லி மாளாது. ஆகையால் லீலாவதி சிறையெடுத்து சென்று இவளுக்கு பிறக்க போகும் குழந்தையை கொன்றுவிட்டால் நம் தேவர்களுக்கெல்லாம் மேலும் மேலும் இன்னல்கள் பெருகாமல் இருக்கும் அல்லவா? தேவேந்திரா, வீண் வம்பை விலக்கு வாங்குவதில் உனக்கு மிச்ச வேற யார் இருக்கிறார்? தேவேந்திரா, நீ நினைப்பது முற்றிலும் தவறு. இரணியன் அரக்க குணம் கொண்டவனாக இருந்தாலும் அவனுக்கு பிறக்க போகும் குழந்தை தேவர் அம்சமும் தேவர் வம்சமும் தேவர் குலத்தை காப்பவனுமாக இருப்பான். ஆம், அது மட்டுமல்ல தேவேந்திரா, அவன் சிறந்த ஹரிபக்தவனுமாகவும் இருப்பான். ஆம் தேவேந்திரா, இந்த குழந்தையால் தான் இரணியனுக்கு அழிவு ஏற்பட போகிறது. தேவேந்திரா,
இந்த உண்மையை உணராமல் நான் தவறு செய்திருந்தேன். நான் என்ன செய்ய வேண்டும் நாதரே? லீலாவதி என் ஆசிரமத்தில் இருக்கட்டும், நீ சென்று வா. தக்க சமயத்தில் நான் அரண்மனையில் சென்று விட்டு விடுகிறேன். சென்று வருகிறேன். பாருங்கள் நாரத மாமுனிவர், நல்ல சமயத்தில் வந்து என்னை காப்பாற்றினீர்கள். இந்த நன்றியை நான் ஒருபொழுதும் மறக்க மாட்டேன். மேலும் நான் கவலையாக இருக்கின்றேன். என் கவலையை போக்க தாங்கள் தான் ஒரு நல்ல கதை சொல்ல வேண்டும் சுவாமி. லீலாவதி, சுவாமி, நீ மிகவும் கவலையுடன் இருக்கின்றாய். உனக்கு நல்ல கதை ஒன்றே சொல்கின்றேன் லீலாவதி. அமர்வாய். இந்த உலகத்தில் பல உயிர்களை காத்து ரட்சிப்பவரும் அவனியில் உள்ளோரை அன்புடன் ஆதரித்து அருள் புரிபவரும் அழியா பரன்பொருளும் அவர்தான். நிறைந்த செல்வம், நீள் ஆயுள், நிம்மதியான வாழ்வு கிடைப்பது அந்த திருநாமத்தினால்தான். நாம் எடுத்த பிறவி பயனை அடைந்திட ஒரு திருமந்திரம் இருக்குமானால் அது ஸ்ரீமன் நாராயண் திருமந்திரம் மட்டும்தான். அதை உனக்கு உபதேசிக்கின்றேன், நன்றாய் கேள் லீலாவதி. ஓம் நமோ நாராயணாய நமஹ. ஓம் நமோ நாராயணாய நமஹ. ஓம் நமோ நாராயணாய நமஹ. எங்கிருந்து கேட்கிறது இந்த குரல்? மீண்டும் ஒருமுறை நன்றாக உச்சரிப்போம். ஓம் நமோ நாராயணாய நமஹ. ஓம் நமோ நாராயணாய நமஹ. என்ன ஆச்சரியம்! லீலாவதி கண்ணு இருந்து விட்டாலும் அவள் வயிற்றில் இருக்கும் பிள்ளை அல்லவா ஸ்ரீமன் நாராயண நாமத்தை உச்சரிக்கிறது. இதுதான் நல்ல சமயம். மேலும் ஒரு முறை நன்றாக உச்சரித்து ஸ்ரீமன் நாராயண் அருளை அனைவரும் பெற. ஓம் நமோ நாராயணாய நமஹ. ஓம் நமோ நாராயணாய நமஹ. ஆஹா, அனைத்தது நடந்துவிட்டது. இனி தேவர்களுக்கு விடிவு காலம் வெகு விரைவில் வந்துவிடும். ஹரி நாராயணாய